Hi friends, welcome to my channel Yummy Mini. It's Tharunikha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹேர் ட்ரை க்ளே ஹோம்மேடாவே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ வாங்க friends நம்ம ஹேர் ட்ரை க்ளே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நான் ஸ்டிக் pan எடுத்துக்கோங்க. இதில் 1/2 cup of corn flour, நெக்ஸ்ட்டு நம்ம corn flour அளந்தோல அந்த சேம் கப்பில் ஒயிட் க்ளூ நீங்கள் என்ன க்ளூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். இதை இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இது. இப்போ நெக்ஸ்ட்டு 1/2 teaspoon வினிகர் ஆர் லெமன் ஜூஸ். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணோன்னா ப்ரிசர்வேட்டிவ்காக. இது யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் 5 months வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே 1/2 tablespoon ஆஃப் வெஜிடபிள் ஆயில். உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில், பேபி ஆயில், வெஜிடபிள் ஆயில், குக்கிங் ஆயில். இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் அக்ரிலிக் பெயிண்ட். சப்போஸ் நீங்கள் இந்த அக்ரிலிக் பெயிண்ட் போடலன்னா உங்களோட ஹேர் ட்ரை க்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இது ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட். இப்போது ஒயிட் கலர் சேர்ந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இது நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு 2 minutes ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆக போகுது. நல்லா சுருண்டு வரும். அது இருக்க நீங்கள் பாருங்கள், சூப்பர் டூப்பர் ஹேர் ட்ரை க்ளே ரெடி ஆக போகுது. நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாவ்! பாருங்கள் 2 minutesலேயே ரெடி ஆகிடுச்சு. 5 minutes கூட கிடையாது. ரொம்ப ஈஸி இந்த ஹேர் ட்ரை க்ளே செய்கிறது. நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் உங்கள் சம்மர் ஹாலிடேஸில். இது வச்சு நம்ம இயர்ரிங், நெக்லஸ், பிரேஸ்லெட் எல்லாமே செய்யலாம். சீக்கிரத்துலேயே ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்புலேருந்து எடுத்தாச்சு. கீழே வந்து கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேண்டிலையும் கொஞ்சம் தடவிக்கோங்க. இப்போ இது நம்ம நல்லா நீட் பண்ண போகிறோம். சூடாக இருக்கும் போதே இது பண்ணணும்.
கொஞ்சம் நம்ம ஆயில் தடவிக்கலாம். இல்லைனா ஆயில், பேபி ஆயில், லோஷன் இதாக நீங்கள் தடவிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் தடவிக்கிறேன். நல்லா நீட் பண்ணிக்கணும். சூடாக இருக்கும் போதே பண்ணுங்கள். ஆறிச்சுனா ரொம்ப ஸ்டிக்கியாக ஆகிடும். ஸோ சூடாக இருக்கும் போதே நீங்கள் ஆயில் வச்சு நல்லா அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துடணும். ரொம்ப சூடாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அப்போ தான் சூடாக இருக்கும் போதே பண்ணணும். நம்ம கையில் இருக்க ஆயில் இது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லாவே ஆயில் தடவுங்க. நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏர் ட்ரை க்ளே இஸ் ரெடி. இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, கொஞ்சம் நேரம் க்ளே எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இழுத்தா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி வரணும். இதோட கன்சிஸ்டன்சி, இதோட ஸ்டேஜ் இதுதான். இந்த மாதிரி வரணும். நீங்கள் இந்த மாதிரி புல் பண்ணால் இந்த மாதிரி வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஸ்டோர் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்கள் ஏர் ட்ரை க்ளேவை பால் மாதிரி ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு இது மேலே ஆயில் ஃபுல்லாக தடவணும். நல்லா ஆயில் ஃபுல்லாக தடவிடுங்க. நல்லா ஃபுல்லாக ஆயில் தடவினதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவரில் வந்து உங்களோட ஏர் ட்ரை க்ளேவை இதுக்குள்ளே போடணும். போட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணிடுங்க. அப்புறம் இதை வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கண்டெய்னர் இல்லைன்னா இந்த மாதிரி கேப் போட்ட மாதிரி இருந்ததுன்னா இதுக்குள்ள நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆல்வேஸ் இந்த ஏர் ட்ரை க்ளே இப்படி தான் இருக்கணும். சப்போஸ் ஒரு தெரியாமல் வெளியே வச்சிட்டிங்கனாலும் ஹேர் ட்ரை க்ளே ஃபுல்லாக ட்ரை ஆகி காஞ்சி போயிடும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இங்கே வேணும் அப்போது நீங்கள் ஏர் ட்ரை க்ளேவை திறந்து கொஞ்சோண்டு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு திருப்பி இதே மாதிரி நீங்கள் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான், நம்ம ஏர் ட்ரை க்ளே இஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஏர் ட்ரை க்ளே வச்சு நான் என்னெல்லாம் செய்வேன்னு ஃப்யூச்சரில் நான் வீடியோ போடுவேன். Stay tuned to my channel. Tharunikha. I'll see you in next video. Bye.